வெல்கம் டு ஸ்ரீஹரி டிராவல்ஸ். வெளியூர் போயிட்டு வந்ததுல கார் ரொம்ப அழுக்கா இருந்துச்சுங்க. நம்மளும் கார் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் மார்னிங் நல்ல தண்ணி வரும், அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு காரை ஃபுல்லாக வாஷ் பண்ணோம். உப்பு தண்ணியில் காரை கழுவுற கூட நல்ல தண்ணியில் கழுவுனா ரொம்ப நல்லதுங்க. காரை ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு கார் கண்ணாடி துடைக்கும் போது ஒரு தனி துணியை துடைச்சுக்கோங்க. நம்மளும் கார்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு கிளம்புன டியூட்டி தான் மதுரை டு திருச்சி. கார்ல அடிக்கடி டிராவல் பண்றவங்களுக்கு தான் இந்த பதிவு. பிளாஸ்டிக் கேனை தவிர்த்துட்டு இந்த மணிக்கு சில்வர் கேன் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. நம்ம திருச்சி டிராப் மட்டும் தாங்க. நானும் கிளம்பி கஸ்டமர் பிளேஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போதே சிக்கன் சாவண்டில கம்பங்கூழ் வித்துக்கிட்டு இருந்தாங்க. கம்பங்கூழ் உடம்புக்கு நல்லது, நானும் கம்பங்கூழ் குடிக்க போயிட்டேன். அதுக்கு சைடிஷா நம்மளுக்கு கத்திரிக்காய் கூட்டும் அப்பளமும் வச்சிருந்தாங்க. கம்பங்கூழ குடிச்சு முடிச்சு நானும் கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டேன். கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நேரா திருச்சி கிளம்பிட்டோம். நம்ம அக்ரிகல்ச்சர் காலேஜை தாண்டி கொடிகுளம்ன்ற ஊர்ல தான் நம்ம பாரத் பல்க்ல டேங்க் ஃபில் பண்ணோம். டேங்க் ஃபில் பண்ணி முடிச்சு நம்மளும் திருச்சி கிளம்பிட்டோம். கரெக்டா 2 hours திருச்சி ரீச் ஆயிட்டோம். நம்ம திருச்சியில வந்து நம்ம கஸ்டமர் ரம்யாஸ்ல ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களை டிராப் பண்ணிட்டு நம்மளும் பேமெண்ட் வாங்கிட்டு மதுரை கிளம்பியாச்சுங்க. திருச்சியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம்னா மழை பெய்ய ஆரம்பிச்சு. ஒரு இடத்துல மழை பெய்யுது, இன்னொரு இடத்துல பார்த்தா மழை பெய்ய மாட்டேங்குது. அது கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா மழை பெய்யுது. அப்படியே நானும் மதுரைக்கு ரீச் ஆயிட்டேன். கொஞ்சம் சாப்பிடாம இருந்தனால எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேரம் நம்ம மாடுத்தாம்ல சரவணாஸ் அங்கதான் போனேன். ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கியிருந்தேன், அப்புறம் ஜாம் பன் ஒன்று வாங்கியிருந்தேன், அப்புறம் கார்ன் பால்ஸ் வாங்கியிருந்தேன். இது கடைசியா நான் தியேட்டர்ல வாங்கி சாப்பிட்டது. ஸோ அந்த ஆசையில நான் வாங்கிட்டேன். சாப்பிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். டாடா பை பை.